கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நீர் நமது, நிலம் நமது, வனம் நமது என்கின்ற இந்த 3 முழக்கங்களை 1875 நவம்பர் 15ஆம் தேதி அன்று பிறந்த பிர்சா முண்டா என்கின்ற ஒரு மாமனிதன், ஒரு புரட்சியாளர், ஆங்கிலேய ஆதிக்க சக்திகளிடமிருந்து நம்முடைய நிலத்தை, வனத்தை, நம் கலாச்சாரத்தை, நம் தேசியத்தை மீட்டெடுக்க போராடிய முதல் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் பிர்சா முண்டா அவர்கள். தன்னுடைய 25 வயதிலே அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினரால் மர்மமான முறையிலே அவர் இறந்து போயிருந்தாலும் கூட இந்தியாவினுடைய எத்தனையோ இளம் தலைவர்கள், பாரதியாரை போன்ற தலைவர்கள், பகத்சிங்கை போன்றவர்களில் முதன்மையானவராக, அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்த ஒரு அற்புதமான சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவர்கள். அந்த காலத்தில் பழங்குடி மக்களை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வனங்கள் அனைத்தும், காடுகள் அனைத்தும் தங்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடிய ஆங்கிலேயர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்த ஒரு அற்புதமான வீரத்தலைவன் பிர்சா முண்டா அவர்கள். இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை காப்பதற்காக அந்த காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள் நம்முடைய கலாச்சாரம் காத்து கொண்டிருந்த, நம்முடைய இன்றைக்கும் பண்டைய நாகரிகத்தை அடிப்படையாக கொண்ட நம்முடைய மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களுடைய பெருமைகளை குலைப்பதற்காக திட்டமிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட ஒரு அற்புதமான வீரன். அந்த சுதந்திர போராட்ட வீரரை தங்களுடைய தந்தை என்றும் தங்களுடைய கடவுள் என்றும் இன்றளவும் பழங்குடி மக்கள் போற்றி ஆராதித்து தொடர்ந்து 150 ஆண்டுகளாக தங்களுடைய கதாநாயகனாக, தந்தையாக பாவித்து வருகின்றனர். அந்த மாவீரனுடைய நினைவை போற்றும் வகையில் அவருடைய 150வது பிறந்த நாள் விழாவான இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் மாநிலத்தினுடைய பழங்குடி மக்களுடைய அந்த அணியை சேர்ந்த திரு பாலாஜி தங்கவேல், நம்முடைய பழங்குடி மக்களுடைய அந்த அணியை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் பாலாஜி தங்கவேல் அவர்கள் உட்பட தென் சென்னையினுடைய தலைவர் சஞ்சீவி, மத்திய சென்னையினுடைய தலைவர் கிரி, சென்னை கிழக்கினுடைய தலைவர் குமார் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இன்று நம்மிடையே இருக்கிறார்கள். குறிப்பாக பழங்குடி மக்களுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுவதற்காக கடந்த 11 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் நம்முடைய பாரத பிரதமருமான திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றது. 2023ஆம் ஆண்டு 24,000 கோடி ரூபாய்க்கான பல்வேறு திட்டங்களை பழங்குடி இனத்தை சேர்ந்த மலைவாழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, சமூக, பொருளாதார, கல்வி ரீதியிலான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பல திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்த துவங்கி இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக
நான் சொன்ன அந்த 24,000 கோடி ரூபாய் திட்டங்களை நிதியை ஒதுக்கி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் கூட நம்முடைய குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் இதில் இந்தியா முழுக்க ஒரு 75 குழுக்கள் இருக்கின்றனர். எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் இவர்களுக்கு சரியான பாதுகாப்பான வீட்டு வசதி, குடிநீர், மின்சாரம் இவையெல்லாம் சென்று சேர வேண்டும். அவர்களுடைய வாழ்வில் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் அவங்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள். இவர்களுடைய வாழ்வில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக அடிப்படை வசதிகள், குடிநீர், மின்சாரம், சுகாதாரம் இதெல்லாம் எப்படி வரும்னா முதல்ல கனெக்டிவிட்டி வேணும். கடைசி மெயில், அதாவது கடைசி நம்முடைய நபர் இருக்கும் வரை அதுவரையில் அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறது. நானும் கூட இந்த குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய சார்பாக நான் சென்றிருந்தேன். நான் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற REC லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக நம்முடைய உதகமண்டலம் மற்றும் செங்கல்பட்டு அருகே கூட அனைவருக்கும் மின்சாரம் திட்டத்தில் மலை சார்ந்த இடம், யார் காற்று கூட போக முடியாத ஒரு இடம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய இடத்துல கூட மின்சாரத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் PVTG, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் என்று சொல்வார்கள். குறிப்பிடத்தக்க பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி மக்களுடைய அவர்களுடைய பகுதிக்கு சென்று அங்கு வீடு, மின்சாரம், குடிநீர் இவை எல்லாவற்றையும் உறுதி செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். தமிழகத்தில் கூட கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த PVTG என்று சொல்லப்படுகிற பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். இதில் தமிழகத்தில் நாம் சொல்கின்ற ஏகலவ்யா மாதிரி உறைவிட பள்ளிகள், இதை மத்திய அரசாங்கம் மிக சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகிறது. மேலும் பல பள்ளிகளை அந்த மாணவிகளுக்காக நாம் துவங்க இருக்கிறோம். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இந்த மக்களுக்காக நாம் தொடர்ந்து இந்த அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. பிர்சா முண்டா அவர்களுடைய நினைவாக ஒரு அருங்காட்சியகம், மியூசியம் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் பிர்சா முண்டாவின் நினைவாக ஏர்போர்ட், விமான நிலையம், அவருடைய நினைவாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. இன்றைய தினம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இன்றைய தினம் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிக்க காத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த பழங்குடி இன மக்களுக்காக பல நிதி உதவியை மத்திய அரசு செய்தாலும் கூட, ஒதுக்கினாலும் கூட, அதை அனுப்பிவித்தாலும் கூட மாநில அரசு உரிய நிதியை உரிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்காதது ஒரு மிகப்பெரிய வருத்தம். இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் பழங்குடியின மக்களுக்காக செல்கின்ற நிதியை வேறு சில விஷயங்களுக்காக அதை ஒதுக்குவது என்பதும் தவறானது. அதை இந்த திமுக அரசும் செய்திருக்கிறது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசு எதற்காக அந்த நிதியை ஒதுக்குகிறதோ அந்த நிதியை உரிய அந்த திட்டங்களிலே செலுத்துமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் அவருடைய நினைவை போற்றி நாடு முழுவதும் அரசு விழாவாக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய பாஜகவினுடைய
நினைவாகவும் நாம் தொடர்ந்து இதை செய்து வருகிறோம். இரண்டாவதாக KN நேரு அவர்கள் சமீபத்தில் 44 லட்சம் ரூபாய் திருப்பதியில் கொடுத்தது பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை அவர் கேட்டிருக்கிறார், இதெல்லாம் ஒரு தவறா அப்படின்னு. அது தவறே இல்லை, நாங்கள் அதை தவறு என்று சொல்லவில்லை. கோவிலுக்கு அன்னதானம் அளிப்பது என்பது தவறான விஷயம் அல்ல. ஆனால் எது தவறு என்றால், இந்து என்றால் திருடன் என்று சொன்னபோது அமைதியாக இருந்தது. எது தவறு என்றால், தொடர்ந்து இந்து கடவுள்களை அவமதிப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அதே போல கோவில் என்றால் அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் என்று பேசிய திருமாவளவன், இவர்களெல்லாம் சொல்லும் பொழுது அமைதி காத்தது தான் திரு KN நேரு அவர்கள் செய்த தவறு என்பதை அவர் உணர வேண்டும். ஒருவேளை அதற்காக பரிகாரம் தேடி கூட அவர் 44 லட்சம் ரூபாயை அன்னதானமாக கொடுத்திருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம். அதே போல நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் தலையே சுற்றுகிறது என்று சொல்லி இருக்கிறார். எதற்காகவென்றால் SIR படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது என்று சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தினுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. அதை கேட்ட பிறகு, அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு தலை சுற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை. 202 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறது என்றால், அதை பார்த்த உடனேயே, அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே தலை சுற்றுகிற அளவிற்கு இரத்த அழுத்தம் கூடியிருக்கும் என்று தான் நாம் நினைக்கிறோம். அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த தலை சுற்றல் இன்னும் அதிகமாகும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி பீகார் தேர்தல் முடிந்து அந்த முடிவுகள் வெளிவந்த பிறகு இப்பொழுது முழுமையாக திரு அமித்ஷா அவர்களுடைய கவனமும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கவனமும் தமிழகத்தை நோக்கித்தான் இருக்கும் என்கின்ற அந்த நினைவே அவருக்கு மேலும் மேலும் தலை சுற்றல் அதிகரிப்பதற்கான காரணத்தை உறுதியாக ஏற்படுத்தும். SIRஐ பொறுத்தவரையில் ரொம்ப சாதாரண விஷயங்க. வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறது. அப்படி ஒரு வதந்தியை பீகாரிலே பரப்பினார்கள். ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நிர்வாகிகள் அனைவருமே அந்த SIRல எந்த விதமான குளறுபடியும் இல்லை என்று ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு PTR பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் கூட ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி திரு PTR பழனிவேல் தியாகராஜன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நேரம் போதலை, நேரம் போதாது, SIR வேணுங்க, ஆனால் இதுக்காக நேரம் போதாதுன்றார். முதல்ல PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பலமுறை MLAவாக இருந்திருக்கிறார். ஒரு BLO பூத் லெவல் ஆஃபீஸர், ஒரு அதிகாரிக்கு என்ன வேலை? ஒரு பூத்தில், ஒரு வாக்கு சாவடியில் அதிகபட்சம் 1000 பேர், அதிகபட்சம் 800லிருந்து 1000 பேர் இருப்பாங்க. அப்போது எத்தனை சராசரியாக 3 பேர் ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சா கூட மொத்தமே ஒரு BLO 300 குடும்பத்தை தான் பார்க்க வேண்டும். 300 குடும்பம்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 குடும்பத்தை பார்த்தா கூட 30 நாளில் 300 குடும்பத்தை சர்வசாதாரணமாக சந்திக்கலாம். அப்போது இது ஒரு எளிதான ஒரு நடைமுறை. இந்த எளிதான நடைமுறை அதுவும் யார் கூடனா எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA வாக்கு சாவடி முகவர்களோடு சென்று சந்திக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் இதில் எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிக தெளிவான முறையில் தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. ஒருவேளை 6 மாதம் நேரம் கொடுத்திருந்தா இதே இன்றைக்கு பேசக்கூடிய எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஏன் 6 மாதத்துக்கு வச்சிருக்கிறீங்க, இது எங்களுக்கு சந்தேகத்தை வரவழைக்கிறது, இதுக்கு 6 மாதம் தேவையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் பீகார் SIR ஃபேஸ் 1ல் மிக தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு சாவடியிலையும் எழுதி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த முறையீடும் இல்லை, மேல்முறையீடும் இல்லை, எழுதி கொடுத்துருக்குறாங்க.
சமீப காலங்கள் நடந்த தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறுதேர்தல் நடக்காத ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது பீகாரில் தான். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த எஸ்ஐஆர் குழப்பம் இல்லாத, முறைகேடுகள் இல்லாத, குறைபாடுகள் இல்லாத ஒரு அற்புதமான வாக்காளர் பட்டியலை தயார் செய்து அதன் மூலம் வாக்களித்திருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேர்தல் முடிந்த மறுநாள் கையெழுத்து போட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த முறையீடும் இல்லை, எழுதி கொடுத்தாலும் கூட எஸ்ஐஆர் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு நல்ல எளிதான வெளிப்படையான நடைமுறையை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பீகாரை பார்த்து, பீகார் முடிவுகளை பார்த்து நம்முடைய முதல்வருக்கு தலை சுற்றல் வந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மை நிலையை உணர வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் எதனா கேட்கறதுக்கு தான் கேளுங்க. இல்லை, உறுதியாக அவர் யார் இதை எதிர்த்தாலும் புரிதல் இல்லை. நான் அதுதான் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறேன் ரொனால்ட். இந்த எஸ்ஐஆர் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியினுடைய தலைவரோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்ல. எஸ்ஐஆர் என்பது பூத்தா ஒவ்வொரு 800லிருந்து 1000 வாக்காளர்களுக்கு அல்லது 30 குடும்பங்களுக்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 63,000 சில்லற பூத்துலேயுமே பிஜேபியினுடைய பிஎல்ஏ இருப்பாங்க, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். அவங்க பூத்தில் அதை செய்வாங்க. அவங்க கட்சி பிரதிநிதிகள் தானே. பீகாரில் இருக்கிற ஒரு வாக்கு சாவடியிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி, காங்கிரஸ் கட்சியில் ஆள் இருந்திருப்பாங்க. அப்போது அவர்கள் எழுதி கொடுத்ததை ராகுல் காந்தி தவறு என்று சொல்கிறாரா? அதுதான் நம்ம கேட்குறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கண்டிப்பாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் எங்களுக்கு முகவர்கள் இருக்கிறார்கள். எங்களை தாண்டி இந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளை தாண்டி எந்த தவறையும் தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியாது அல்லது தேர்தல் அலுவலர்களால் செய்ய முடியாது. தாவேகா புதுசாக வந்திருக்குது, கட்சி அமைப்பு இல்லை, அதனால் அவங்களுக்கு அது தெரியாது இருக்கலாம். அதனால தான் டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்கிறார்கள், நான் ஒரு புக்கு கொடுக்குறேன் படித்து பாருங்கன்ட்டு. அதனால் இதில் எந்த விதமான நடைமுறை சிக்கலும் இல்லை. ஒரு எளிதான நடைமுறை. 1 மாதம் என்பதே அதிகம். ஏன்னா இதில் பாதி பேர் இன்றைக்கி நம்முடைய மாநிலம் ரொம்ப லிட்டரேட் மாநிலம், படிப்பறிவு மிக்க மாநிலம். இதில் 25லிருந்து 30 விழுக்காடு ஆன்லைன்லேயே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால் தாவேகாவாகட்டும் திமுகவாகட்டும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு தான் பீகாரில் கிட்டத்தட்ட 10% பெண்கள் அதிகமான வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதானே உண்மை. அதுக்கு தான் பயப்படுறாங்க. பீகாரில் அரசாங்கத்திற்கு ஆதரவான வாக்குகள் விழுந்திருக்கிறது. வரக்கூடிய தமிழக தேர்தலில் அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் விழும். அந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கிற காரணத்தினால் அவர் எங்கே இருக்கார் இப்போ? அதுதான் பிரச்சனை. அவருக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிறாரா? எங்கே போகிறாரு? எப்போ வராரு? தோத்தா வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஜெயிச்சா வெளிநாட்டுக்கு போகிறாரு. திடீர்னு ஒரு நாள் இங்கே பீகார் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹரியானாவை பற்றி பேசுகிறாரு. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் ராகுல் செய்த மிகப்பெரிய பிரச்சாரம் கூட பிஜேபிக்கு என்டிஏவிற்கு பெரிய பலனை கொடுத்திருக்கிறது. அந்த அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களை, அவசியமில்லாத பிரச்சனைகளை கிளப்பி மக்களை திசை திருப்பி குழப்பி இதைத்தான் ராகுல் செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவை தோற்கடித்தது யார் என்றால் ராகுல் தான். அவ்வளோதானே. முறைப்படி அவர்களை அழைக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் அழைக்கும். அவ்வளோதானே. சட்டத்திற்கு உட்பட்டு தான் தேர்தல் ஆணையம் எதையுமே செய்யும்.
அவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருந்தால் தேர்தல் ஆணையம் அதை பரிசீலிக்கும். இல்லை, அது அவர்களை தாஜா செய்வதற்கான, அவர்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தி விட்டு இப்படி ஒரு அறிக்கையை சொல்லி அவர்களை உண்மையிலேயே நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கான விஷயமாகத்தான் பார்க்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை அதை வளர்த்து பெரிதாக்கி அடிதடி மிகப்பெரிய ஒரு ரகளை என்கிற அளவிற்கெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அது அவர்களை ஏமாற்றும் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன்.